السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு மீசான் கிதாபில் 7வது பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம்னா இன்ஷா அல்லாஹ். அத்தர்சு சாபி 7வது பாடம். 7வது பாடத்தில் நூனானி லித்தாக்கிதி முஸ்தக்பீலிலே தக்கீதுக்காக 2 நூன்கள் இருக்கான். எப்படி முஸ்தக்பீலிலே தக்கீதுக்காக 2 நூன்கள். ஏழாம் நீ அறிந்துகொள் அண்ணன் நூனை நிச்சயமாக நூனை தாக்கீதுடைய நூன்கள். நிச்சயமாக தாக்கீதுடைய நூன்கள் மொத்தம் எத்தனை? நூனானி 2. தெரிந்துகொள், அறிந்துகொள், புரிந்துகொள் இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 2 நூன்கள் என்னதுலாம்? ஒன்று சகீலத்துன் அதாவது முஸ்தத்தத்துன், அது சத்து பெற்றிருக்குமா. சகீலாவுடைய நூன் எப்படி இருக்குமா? சத்து பெற்றிருக்குமா. சரிங்களா? 2 என்னது? ஹஃபீஃபத்துன். ஹஃபீஃபாவுடைய நூன் பற்றி சொல்கிறாங்க. அதாவது அது எப்படி இருக்குமா? சாக்கினத்துன், சுக்குன் பெற்று இருக்குமா. என்ன சொன்னேன்? முஸ்தக்பிலில் தக்கீதுக்காக 2 நூன்கள். எப்படி முஸ்தக்பிலிலே லம், முஸ்தக்பிலிலே லன் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி முஸ்தக்பிலிலே தக்கீதுக்காக 2 நூன்கள். அந்த 2 நூன் என்னது அப்படின்னு கேட்டால் நீங்கள் சகீலா ஹஃபீஃபான்னு சொல்லணும். சகீலாவுடைய நூன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சத்து பெற்று இருக்குன்னு சொல்லணும். ஹஃபீஃபாவுடைய நூன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சுக்குன் பெற்று இருக்குன்னு சொல்லணும். வஹுமா அந்த 2மே ததுகுலானி நுழையும் அல ஆஹிரில் முஸ்தக்பீலி, முஸ்தக்பீலுடைய கடைசியில் நுழையுமா. எப்படி? அந்த 2 நூன்களுமே முஸ்தக்பீலுடைய கடைசியில் நுழையுமா. இப்போ நம்ம ஆரம்பத்தில் போட்டோம், லன்னை முஸ்தக்பீலான ஃபேலுக்கு முன்னாடி நம்ம போட்டோம். இது எப்படி இந்த 2 நூன் என்ன செய்யுமா? முஸ்தக்பீலுடைய கடைசியின் மீது தான் அந்த 2மே நுழையுமா. ததுகுலு இன்னும் நுழையும் மேகுமா, அந்த 2உடன் நுழையும். லாமு தக்கீதி, தக்கீதுடைய லாம் அந்த 2உடன் நுழையும். அந்த 2உடன்னா எந்த 2உடன்? சக்கிலா நூனோடையும் ஹஃபிஃபா நூனோடையும் என்ன நுழையுமா. எது? லாமு தக்கீதி, உறுதி செய்யக்கூடிய லாம் அந்த 2ஓட நுழையும். இந்த லாம் எப்படி இருக்கும்? மஃப்தூஹத்து ஐலன், ஃபத்தகு செய்யப்பட்ட உறுதிப்படுத்தக்கூடிய லாமும் அந்த 2ஓட நுழையும். சரிங்களா? மஃப்தூஹத்து ஐலன் இது எங்கே நுழையும்? ஃபத்தகு செய்யப்பட்ட லாம் எங்கே நுழையும்? இந்த சக்கிலா நூனும் ஹஃபிஃபா நூனும் ஃபேலுடைய கடைசியில் நுழையுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த லாம் எங்கே நுழையும்? அலா அவ்வளில் முஸ்தக்பீலி, முஸ்தக்பீலுடைய ஆரம்பத்தின் மீது ஃபத்தகு செய்யப்பட்ட தக்கீதுடைய லாம் அந்த 2உடன் நுழையும். அப்போ அந்த லாம் மாரூஃப் முஸ்பத்துலையும் மாரூஃப் மன்ஃபிலையும் நுழையுமா அப்படின்னு கேட்டால் அந்த சட்டம் தாங்க சொல்கிறாங்க. அலா அவ்வளில் முஸ்தக்பீலி முஸ்பத்தி ஃபக்கத், முஸ்தக்பீல் முஸ்பத்தில் மட்டும் ஆரம்பத்தில் நுழையுமா. அப்போ மன்ஃபியில் என்ன செய்யாதான்? நுழையாதான். சக்கிலாலையும் இந்த லாம் நுழையும், ஹஃபிஃபாலையும் நுழையும். ஆனால் எப்போந்தான் நுழையும்? முஸ்பத்தாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபத்தகு செய்யப்பட்ட லாமும் நுழையுமா. சக்கீலத்து சக்கீலாவாகிறது. ததுகுலு நுழையும். அலா ஜமி அனைத்தின் மீது நுழையும். சேகில் ஃபேலு ஃபேலுடைய சீகாவில் அனைத்திலும், ஃபேலுடைய சீகா அனைத்திலும் நுழையுமா சக்கிலாவுடைய நூன் எல்லா பக்கமும் வந்துருமா. சரிங்களா? இப்போ லம் நுழைஞ்ச உன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஜம்மு மானஸ் நூனை தவிர மற்ற எல்லா நூனையும் நம்ம போக்கணும்ல. அதேமாரி லன்னுலையும் அப்படி தானே. ஆனால் இந்த நூன் எல்லாத்துலேயும் நுழைஞ்சிருமா. வல ஹஃபீஃபத்து ஹஃபீஃபாவாகிறது. லா ததுகுலு நுழையாது. அல தஸ்னியாத்தி இருமையிலையும் நுழையாதான். ஜம்மு முஅன்னஸ்லையும் நுழையாதான். புரிஞ்சுட்டிங்களா? ரூல்ஸ் நம்பர். அதான் முஸ்தக்பீலிலே தக்கீதுக்காக 2 நூன்கள் உண்டு. சட்டம் கேட்டால் சொல்லணும். ஏன்னா முஸ்தக்பீலிலே தக்கீதுக்காக 2 நூன்கள் ஒன்றாச்சா. அந்த நூன்களை பற்றி சக்கீலாவுடைய நூன் ஹஃபிஃபாவுடைய நூன். சக்கீலான்னு இப்படி போட்டு இந்த சத்து பெற்று இருக்கும் அப்படின்னு இந்த நூனை போடணும். ஹஃபிஃபான்னு போட்டு சுக்குன் பெற்ற நூனை போடணும். இந்த 2 நூனும் முஸ்தக்பிலுடைய கடைசியில் நுழையும். இன்னும் முஸ்தக்பில் முஸ்பத்தில் மட்டும் ஃபத்தகு செய்யப்பட்ட லாம் நுழையும். இதையும் எழுதிக்கணும். சக்கிலாவுடைய நூன் ஃபேலுடைய அனைத்துலையும் நுழையும். ஹஃபிஃபா இருமேலையும் பன்மேலையும் ஜம்மு மன்னஸ்லையும் என்ன செய்யாது? நுழையாதுங்கிறத நீங்கள் கோடிட்டு காட்டணும். சரிங்களா? இதை எழுதி வச்சுக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அல் முஸ்தக்பில் மாரூஃப் முஸ்பத், அல் முஸ்தக்பிலு மாரூஃப் முஸ்பத். என்ன?
முஸ்பத்துல் மக்கது பிலாமி தக்கீது வபின் நுனி சகீலா செயல் நடந்ததை அறியப்பட்ட வருங்காலம். மக்கது பிலாமி தக்கீதி எப்படி பார்த்துக்கோங்க. உறுதி செய்யக்கூடிய இல்லை உறுதி செய்யப்பட்ட லாமை கொண்டும் இன்னும் சக்கீலாவுடைய நூனை கொண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட இப்படி உறுதி செய்யக்கூடிய லாமை கொண்டும் சக்கீலாவுடைய நூனை கொண்டும் ஏன்னா சக்கீலானா கனமானதுன்னு அர்த்தம், ஹஃபீஃபானா லேசானதுன்னு அர்த்தம். ஆனால் அப்படி நீங்கள் கனமானது லேசானதுன்னு அர்த்தம் கொடுக்காதீங்க. தக்கீதுடைய லாமை கொண்டும் சக்கீலாவுடைய நூனை கொண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு செயல் நடந்ததை அறியப்பட்ட வருங்காலம். இப்போ ல எஃபாயில் லன்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான். இப்போ நம்ம லை எஃபாயிலான்னு பார்த்தோமா, நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான் அப்படின்னு பார்த்தோம். நிச்சயமாக நான்லாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயம் அப்படி சொல்லுவோம், ஒரு நிச்சயம்னு சொல்லி போடுவோம். ஆனால் ஒரு செயலை நம்ம செய்யணும்னு சொல்லுவோம், நான் நிச்சயமாக தொழுகை விட மாட்டேன், உண்மைக்கும் தான் நான் கண்டிப்பாக தொழுகை விட மாட்டேன் அப்படின்னு மேலும் மேலும் நம்ம என்ன செய்வோம், வலியுறுத்தி சொல்லுவோம் ஒரு செயல் முஸ்பத்தாக இருக்கும்போது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அல்லாஹ் தஆலா கேட்போம்ல, அல்லா துஸ் அலுன்ன யோமைதின் அனின் நயீம், இறைவனுடைய அருள்கொடையை பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மஜூலான ஃபைல் அங்கே பயன்படுத்தான்ல, துஸ் அலுன்ன. அப்போ வலுவூட்டி சொல்கிறான். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொரு அருள்கொடையும் பற்றி அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கேள்வி கேட்பான். இப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடையாது, ரொம்ப கம்மி தான். அப்புறம் பல்லிகா அல்லமா மட்டும்தான் இருந்துச்சு. ஆலிமா அப்படிங்கிற ஒரு சனதுங்கிறது ஜென்ஸுக்கு ஈக்குவலாங்கிறது கிடையாது. இருந்தாலுமே ஜென்ஸுக்கு ஈக்குவலாக நம்ம படிக்கிறோமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் இல்லை. நம்ம அடுத்தடுத்து மேலே ஆலிமாவுக்கு மேலே படித்தாதான் ஓரளவு வரலாம். ஆனால் அவங்கள மாதிரி முழுமையாக நம்மளால் வர முடியாது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த நிலையில தான் இருக்குது. இருந்தாலும் அல்லானா யார், அல்லாவுடைய தூதர்னா யாருங்கிற அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுது, அப்படி தானே? இப்போ அல்ஹம்து அந்த கிராமர் ரீதியாக நம்மளுக்கு தெரியுது. புகழ்ங்கிறது எல்லாமே அல்லாவுக்கு சொந்தம், அதை காட்டுறதுக்கு தான் அந்த அலிஃப்லாம்ங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? புகழ் எல்லாமே, புகழ் அனைத்துங்கிற வார்த்தை அரபியே அங்கே இல்லையே. அந்த அனைத்துங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அலிஃப்லாம் அல்ஹம்து அந்த அல்லு தான் குறிக்கி. எல்லா புகழுமே லில்லாஹி அல்லாவுக்கு மட்டும் சொந்தம்னு காட்டுது. அப்போ இந்த மாதிரிலாம் கல்வி ரீதியாக அருள்கொடைகளை தந்தும் அதை நம்ம படிக்க முன் வராமல் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு விலகிறதும் அப்படி உதாசீனப்படுத்துறதும், எல்லாம் நாளைக்கு கேள்வி கேட்பானா என்ன கண்ணு தந்திருக்கான், காது தந்திருக்கான், கால் தந்திருக்கான், கை தந்திருக்கான், அதை வச்சு நீ என்ன செஞ்சேன்னு அல்லாஹ் தஆலா கேட்பான். என்னை வச்சு அறிஞ்சுக்கிட்ட, இந்த நேரத்தை நீ எப்படி செலவிட்டேன்னு கட்டாயமாக நம்மள்கிட்ட கேட்பான். நம்ம இப்போ படிக்கிற ரீதியாக நம்ம நேரத்தை செலவிடும்போது நம்மள்கிட்ட அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நன்மையாக தான் எழுதி வைப்பான். அப்போ நம்ம நாளைக்கு மறுமையில் நம்ம யா லைத்தனி ரத்தம் துலி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கையில் எதையும் நான் முற்படுத்தியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வேண்டாம். நம்ம நன்மையிலே கழிக்கும்போது இந்த நிலை வேண்டாம்ல. நம்ம நன்மையில் கம்மியாக இருந்தாலோ இல்லை நம்ம நன்மையில் ஈடுபடாமல் இருந்தாலோ இந்த வார்த்தை ஒரு யா லைத்தனி ரத்தம் துலி ஹயாத்தி. இன்னும் சில பேர் சொல்லுவாங்களா, யா லைத்தனி குன்தும் துராபா, நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதா அப்படி சொல்லுவான். நல்லா பாதுகாக்கணும்னா அப்படி ஒரு நிலை வேணாம். நல்லா படிங்க, படித்ததை கொண்டு அமல் செய்யுங்க, படித்ததை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் குரானெல்லாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தரட்டும். ல எஃபாய் லன்ன, நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான். ல எஃபாய் லன்ன, ல எஃபாய் லான்னி, இந்த கொடுத்துருக்கா. ல எஃபாய் லன்ன, ல எஃபாய் லான்னி, ல எஃபாய் லுன்ன, ல தஃபாய் லன்ன, ல தஃபாய் லான்னி, ல எஃப்அல் நான்னி, ல தஃபாய் லன்ன, ல தஃபாய் லான்னி, ல தஃபாய் லன்னன்னு கொடுத்துருக்குன்னா லுன்ன தான். இதில் இந்த சில நேரம் அந்த பிரிண்டிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கும். ல தஃபாய் லுன்ன, ல தஃபாய் லின்ன, ல தஃபாய் லான்னி, ல தஃப்அல் நான்னி, லஃபாய் லன்ன, ல நஃபாய் லன்ன, லஃபாய் லன்ன. 2 ஃபத்தஹா கொடுத்துருப்பாருங்க, என்னால் கவனிச்சுக்கோங்க. லாமும் அலிஃபும் சேர்ந்து இதில் இருக்குது. அப்போ நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான், நிச்சயமாக அவர்கள் இரான்கள் செய்வார்கள், நிச்சயமாக அவர்கள் பலான்கள் செய்வார்கள், நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்வாள், நிச்சயமாக அவர்கள் 2 பெண்கள் செய்வார்கள், நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் செய்வார்கள்.
நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்வாய், நிச்சயமாக நீங்கள் இரு ஆண்கள் செய்வீர்கள், நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் செய்வீர்கள், நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்வாய், நிச்சயமாக நீங்கள் இரு பெண்கள் செய்வீர்கள், நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் செய்வீர்கள், நிச்சயமாக நான் செய்வேன், நிச்சயமாக நாங்கள் செய்வோம். புரிஞ்சுட்டிங்களா? இதேமாரி சர்ச் செய்தா இருந்தால் எப்படி சர்ச் செய்வோம்? ல எதிரி பண்ண, ல எதிரி பாணி, ல எதிரி புண்ண, என்ன ல தளரி பண்ண. லாஸ்ட்டு ஹரக்கத்தை நான் எப்படி கொடுக்குறேன்னு கவனிச்சுக்கணும். ல எதிரி பண்ண, ல எதிரி பாணி, ல எதிரி புண்ண, ல தளரி பண்ண, ல தளரி பாணி, ல எதிரி நாணி, ல தளரி பண்ண, ல தளரி பாணி, ல தளரி புண்ண. ல தஃபா லன்னன்னு சொன்னால் தான் ஒருமை, லுன்னன்னு சொன்னால் அன்பால் பன்மை. ஹரக்கத்து மாறிச்சுன்னா ஒருமை இருமை பன்மை மாறும். அதனால் கவனமாக இருக்கணும்னு. ல தளரி பின்ன, ல தளரி பாணி, ல தளரி நாணி, ல அல்லரி பண்ண, ல நல்லரி பண்ண, ல எதிரி பண்ண. நிச்சயமாக அவனுரான் அடிப்பான், நிச்சயமாக அவர்கள் இரான்கள் அடிப்பார்கள். அப்போ உங்களுக்கு புரியுதா? ஹரக்கத்து ரீதியா இங்கே பாருங்கள். ல தஃபா லின்னு அப்படின்னா ஹாலிராக மாறிடும். லன்னன்னு சொன்னால் காய்பு, லேஃபா லுன்னன்னு சொன்னால் பன்மை, காய்பில் உள்ள ஆண்பால் பன்மை. இங்கே சொன்னால் இங்கே மாறிடும், இங்கேண்டா இங்கே மாறிடும். என்னால் ஹரக்கத் என்பது கரெக்டாக நீங்கள் உச்சரிக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி ல எஜ்லி சன்ன, ல என்சு ரன்ன அப்படி தான் சொல்லணும். லாஸ்ட்டு இந்த ஃபத்தகா தான் செய்யணும்னா அதனால் ரொம்ப கவனித்து சக்கிலாவுடைய அந்த நூன் நுழையும் போது இந்த ஃபத்தகா, சக்கிலாவுடைய நூன் இன்னும் ஃபத்தகா நுழையும் போது இந்த கடைசி ஃபத்தகு வந்துடும். புரிஞ்சுட்டிங்களா? ஃபத்தகு செய்யப்பட்ட லாம் நுழையும் போது இங்கே ஃபத்தகா வந்துடும். லம் நுழையும் போது ஜஸ்மு செய்யும் நம்ம பார்த்தோமா? லம் நுழையும் போது என்ன செய்யும் பார்த்தோம்? ஜஸ்மு செஞ்சா லம் எஃப்எல் ஜஸ்மு செஞ்சா. லன் நுழையும் போது என்னன்னு பார்த்தோம்? நசபு செய்தா. அதே மாதிரி சக்கிலாவுடைய நூனில் இந்த ஃபத்தகுடைய லாம் நுழையும் போது என்ன செய்யுது? ஃபத்தகா செய்யுது. அதனால் ரொம்ப கவனமாக படிக்கணும். சரிங்களா? சேகத்துல் வாஹிதில் முதக்கரில் காய்பி மினல் முஸ்தக்பிலி மாரிஃப் முஸ்பத் அல் மக்கதி பிலாமி தாக்கிதி வபின்னூனி சக்கிலா. என்ன சக்கிலா தாக்கீதுடைய லாமை கொண்டும் இன்னும் சக்கிலாவுடைய நூனை கொண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு என்ன செயல் நடந்ததை அறியப்பட்ட வருங்காலத்தினின்றும் மறைவான ஆண்பால் கூறிய ஒருமையான அமைப்பு. வல்லமிரு ஃபிகா ஹுவ, இன்னும் இதிலே உள்ள பெயர் சொல்லவாகிறது ஹுவ என்று இருக்கும். இது எல்லாத்தையும் படித்து பாருங்கள். சரிங்களா? அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், ஞாபக சக்தியை ரப்புல் ஆலமீன் தரட்டும். என்ன அதுக்கடுத்து இதையும் பார்த்துருங்க. அல் முஸ்தக்பில் மாரூஃப் மன்ஃபி, அல் முஅக்கது பின் நூனி சக்கீலா, சக்கீலாவுடைய நூனை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டு என்ன செயல் நடக்காததை அறியப்பட்ட வருங்காலம். இப்போ இங்கே லாம் நுழைஞ்சிச்சாமா? இங்கே நஃபியுடைய லாம் நுழையும் போது அந்த ல வராது. அதனால தான் சொன்னாங்க சட்டத்தில் என்ன சொன்னாங்க முஸ்தக்பில் முஸ்பத்தில் மட்டும் ஆரம்பத்தில் ஃபத்தஹ் செய்யப்பட்ட தக்கீதுடைய லாம் நுழையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மன்ஃபி இல்லா, அதனால் அந்த லாம் நுழையாது. லா எஃப லன்ன, நிச்சயமாக அவனுரான் செய்ய மாட்டான். என்ன லா எஃப லன்ன, லா எஃப லான்னி, லா எஃப லுன்ன, லா தஃப லன்ன, லா தஃப லான்னி, லா எஃப நான்னி, லா தஃப லன்ன, லா தஃப லான்னி, லா தஃப லுன்ன, லா தஃப லின்ன, லா தஃப லான்னி, லா தஃபல் நான்னி, லா அஃபல் லன்ன, ல நஃபல் லன்ன. சரிங்களா? அடுத்த நல்லா கொடுக்கணும். என்ன நிச்சயமாக அவனுரான் செய்ய மாட்டான், நிச்சயமாக அவர்கள் இரான்கள் செய்ய மாட்டார்கள், நிச்சயமாக அவர்கள் பலான்கள் செய்ய மாட்டார்கள், நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்ய மாட்டாள், என்ன செய்ய மாட்டாள், நிச்சயமாக அவர்கள் இரு பெண்கள் செய்ய மாட்டார்கள், நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் செய்ய மாட்டார்கள், நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்ய மாட்டாய், நிச்சயமாக நீங்கள் இரான்கள் செய்ய மாட்டீர்கள், நிச்சயமாக நீங்கள் பலான்கள் செய்ய மாட்டீர்கள், நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்ய மாட்டாய், நிச்சயமாக நீங்கள் இரு பெண்கள் செய்ய மாட்டீர்கள், நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் செய்ய மாட்டீர்கள், நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன், நிச்சயமாக நாங்கள் செய்ய மாட்டோம்.
சரிங்களா? அல்லாஹ் உங்களுக்கு இந்த பாடத்தை நல்ல வகையில் அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு உங்களுக்கு மனதில் பதிய வைக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் வந்து தரட்டும். சரிங்களா? பயிற்சி இருக்கணும், முயற்சி இருக்கணும். முயற்சி மட்டும் இருந்தால் போதுமாகாது, பயிற்சி இருக்கணும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான். நீங்கள் படிக்க முயற்சிக்கும் போது தான் சாபிகூன் எந்த அளவுக்கு நீங்கள் முந்தி வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் போடுவான். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பட்னியும் வசீமா கல்விக்காண்டி தன்னை தியாகம் செய்ததுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி துவா செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்க நெஞ்சை பிடிச்சி இது பண்ணியிருக்காங்க, அது நெஞ்சை பிடிச்சி துவா செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க சொல்லும்போதும் துவா செஞ்சுருக்காங்க. அவங்களுக்காண்டி ஒரு பேர்த்த உணவு பையை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி எண்ணற்ற சிறப்புகள் அடைந்த காரணம் என்ன அப்படி சொல்லி கேட்டால் கல்விக்காக மட்டும்தான். சரிங்களா? அதனால தான் எல்லா சஹாபாக்களை விட, எல்லா சஹாபியத்தான பெண்மணிகள், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை விட, ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு விட அதிகமான ஹதீஸ் அறிவித்தது யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. ஏன்னா எல்லாத்த விட அதிகமாக தியாகம் செஞ்சுருக்காங்க ஒன்று. சரிங்களா? கல்வியாளர்களை வந்து ரசூலா நேசிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ஒரு தடவை என்னன்னு கேட்டால் போரில் வந்து நிறையா வந்து கைதிகள் வந்து நபி அவர்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ இந்த செய்தி கேட்ட அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஃபாத்திமாவே இந்த மாதிரி இந்த போரில் வந்து நிறைய கைதிகள் கிடைச்சிருக்காங்க, அதனால் நீங்கள் உங்கள் அத்தாட்ட போய் என்ன செய்யுங்க, உங்களுக்கு வந்து 2 அடிமைகளை வாங்கிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க, நீங்கள் கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் அத்தாட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு வேலைக்கு இதாக இருக்கும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் ரசூலாட்ட கேட்பாங்க. அப்போ ரசூலா சொல்லுவாங்க, எம்மா நீ வந்து வேலை பாரு, உனக்கு அலுப்பு போகணும், அந்த வேலைக்குள்ள அலுப்பு போகணும் அப்படின்னா நீ இரவு படுக்கும்போது என்ன செய், சுபஹானல்லாஹ் என்ன அதே 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை, இப்படி நீ ஓதுமா. இப்படி ஒவ்வொரு தடவையும் நீ அக்குப்ரெஷர் செய்யும்போது உனக்கு உடல் வலி, உடல் சூடு குறையும். ஏன்னா தைராய்டு சம்மந்தப்பட்ட நோய், இப்படி எண்ணற்ற நோய்கள், ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இது இருக்குது. சரிங்களா? எண்ணற்ற நோய் உனக்கு சிஃபா கிடைக்கும். அதாவது அவங்க நீ தஸ்பீ செய்யுமா, அது போதுமானது அப்படின்னு. அதுக்குள்ளே விளக்கம் தான் இது. ஏன்னா ரசூல்லா வந்து வார்த்தையின் தொகுப்பு கொடுக்கப்பட்டாங்க. அவங்களுடைய வார்த்தைக்கு முழுமையான அர்த்தத்தை கியாம நாள் வரைக்கும் சொல்லி முடித்தா கூட சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரசூல்லாவுடைய வார்த்தை ஒவ்வொரு காலப்போக்கில் விஞ்ஞானம் வளர தான், இதுக்கு இன்ன நன்மையா, இதுக்கு இவ்வளோ நன்மைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் அறிஞ்சிக்கிட முடியும். அப்போ ரசூல்லா இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த அடிமைகள் எல்லாம் இந்த கல்வியாளர்களுக்கு, இந்த திண்ணைத்தோழர்களுக்காண்டி நான் வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அப்போ தன்னுடைய மகள் வந்து ஈரக்கொலைன்னு நபி அவர்கள் வந்து புகழாரம் சூட்டுனாங்க. அந்த ஈரக்கொலைக்கே கொடுக்காம ரசூல்லா வந்து கல்வியாளர்களுக்கு வந்து முக்கியத்துவம் படுத்தியிருக்காங்க. அப்படின்னா கல்வியாளர்கள் ரசூல்லாவுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி நபி அவர்கள் நேசிக்கக்கூடிய கல்வியாளர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் அந்த இடத்துல ரப்புல் ஆலமீன் ஆக்கி தரட்டும். சரிங்களா? முழுமையான சவாபை நமக்கு தருவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி அஸ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.